Hi guys, Mati Parlor. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பச்சை பயிறு கடைசல் தாங்க பார்க்க போறோம். இப்போ நான் இந்த கப்ல 3/4 கப் பச்சை பயிறு எடுத்துர்க்கேங்க. இந்த டம்ளர்ல நான் 1.5 டம்ளர் எடுத்தேன். இது 100 டம்ளர். இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ வறுத்துட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க guys. வறுத்து எடுத்துட்டேன். இப்போ கழுவிட்டு நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். குக்கர் அடுப்புல வச்சிட்டேங்க. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ பச்சை பயிறு கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க. கழுவி வச்சுங்க. இப்போ குக்கர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க. இப்போ வெயிட் சேர்த்துக்கணும். இது ஒரு பக்கம் வேகட்டுங்க. நம்ம இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். கைஸ், பச்சை பயிர் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்துடலாங்க. 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, 4-5 வரமிளகாய், பெருங்காயம், கறி லீஃப். பச்சை பயிர் அடுப்புல வச்சோம் இல்லையா, விசில்லாம் வந்துருச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். விசில் எடுத்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு கைஸ். இப்போ மத்து இருந்ததுன்னா மத்துல கடைஞ்சிக்கலாங்க. இப்போ நான் நல்லா வெந்துருச்சு. நான் கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ வர பச்சை பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் சீக்கிரம் வேக மாட்டேங்குது. நீங்க வறுத்துட்டு ஒரு 10 விசில் விடுங்க. அப்பதான் நல்லா இந்த மாதிரி குழைவா வேகும் கைஸ். பச்சை பயிர் நல்லா கரண்டிலே நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்துக்கலாமா? பச்சை பயிர் வறுத்தோம் இல்லையா, அதே இதில் தான் தாளிக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் காஞ்சிடுச்சுங்க. தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸ்பூனில் தண்ணி இருந்திருக்கு போலங்க. தண்ணி வெடிக்குது. கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தான். உளுத்தம்பருப்பு நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. வரமிளகாய், கருளி, பெருங்காயம். இப்போது பச்சைப்பயிர் வந்து வேக வச்சோம் இல்லையா குக்கரில், அதில் வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து வேக வைக்கணுங்க. என்கிட்ட பூண்டு இல்லை, அதனால தான் நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெட்டி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஆனியன் நல்லா இந்த மாதிரி வதங்கணுங்க. வதங்கியதும் அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கடைஞ்சி வச்சோம் இல்லையா, அது வந்து அப்படியே எடுத்து ஊற்றிடாதீங்க, அப்படியே புகை அடிச்சிடும். கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு தான் சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து அதை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்புங்க, தேவையான அளவு. கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க கைஸ். உப்பு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த டைமில் மூடி போட்டுக்கோங்க. இது ரொம்ப வந்து கொதி வரணும் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து கொதி வரட்டுங்க. இப்போ இதுக்கு காம்பினேஷன் பாருங்களேன். நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க. இன்னைக்கு சைடிஷ் வந்து இதுக்கு இதாங்க. இப்போ கொதி வரட்டும், பார்க்கலாம் கைஸ். இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையாங்க, திறந்து பார்த்துடலாம். நல்லாவே பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.